இன்று பிறந்துள்ள புத்தாண்டை மக்கள் உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர். வேலூர் கோட்டை மைதானத்தில் நடைபெற்று வரும் கொண்டாட்டங்கள் குறித்து செய்தியாளர் குமரவேலிடம் கேட்கலாம். குமரவேல், அங்க மக்களுடைய வருகை எந்த அளவில் இருக்கு? கொண்டாட்டங்கள் எந்த அளவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? ராதா, இன்று நள்ளிரவு பிறந்த 2024 புத்தாண்டை வேலூர் மாவட்ட மக்கள் மிகுந்த மகிழ்ச்சியுடனே வரவேற்றிருக்கிறார்கள். அதன் ஒரு பகுதியை தான் நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். நாம் தற்போது வரலாற்று சிறப்புமிக்க வேலூர் கோட்டை மைதானத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். இங்கு உள்ள கோட்டை மைதானத்தில் வேலூர் மாவட்டம் மட்டுமின்றி வெளி பகுதிகளிலிருந்தும் வந்திருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான மக்கள் புத்தாண்டின் கொண்டாட்டத்தோட மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகிறார்கள். இங்கு பார்ப்பதற்கே திருவிழா கோலம் பூண்டது போல காட்சியளிக்கிறது. அவர்கள் அவர்களுடைய குடும்பத்தினரோடு இங்கு சேர்ந்து விளையாடுவதும், அதாவது இங்கு இருக்கக்கூடிய உணவுகளை உண்பதும், அதே போல இங்கு இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற ஜெகண்டேஸ்வரர் ஆலயத்தை வழிபடுவதும் போன்ற பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த வரலாற்று சிறப்புமிக்க கோட்டை என்பதால் வெளி மாநிலத்திலுமே அதிகமாக பார்க்க முடியும். இதன் காரணமாக போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டிருக்கிறது. அதனையும் சரி செய்யும் பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக ஒவ்வொரு புத்தாண்டிற்கும் அந்த ஒவ்வொரு நபர்கள் தனக்கான ஒரு கோல், அதாவது இந்த ஆண்டு நான் இதை செய்ய வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளை வைப்பார்கள். அந்த வகையில் இங்கு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய மக்களில் சிலர் நம்மோடு இருக்கிறார்கள். அவரிடம் கேட்கலாம். சார் வணக்கம், நீங்க எந்த பகுதியை சேர்ந்தவங்க? இந்த ஆண்டு நீங்க என்ன கோலை சூஸ் பண்ணிருக்கீங்க சார்? இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டத்தை சேர்ந்தவன். கடந்த ஆண்டு வீடு கட்டாம இருந்துச்சு. இந்த ஆண்டு அந்த முடிக்கணும் ஒரு லட்சத்தோடு இருக்கிறேன் நான். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த வேலூர் மாநகர மக்களுக்கு பாத்தீங்கன்னா சுற்றுலாத்தலம் பொழுதுபோக்கு இடம் எதுவுமே கிடையாதுங்க. கடந்த 5 ஆண்டுக்கு முன்பு பாத்தீங்கன்னா பெரியார் பூங்கா ஒன்று இருந்துச்சு. இருந்ததால பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய வேலூர் மக்களுக்கு பொழுதுபோக்குக்கு ஒரு நல்ல ஒரு இடமா இருந்துச்சு. இப்ப நாங்க பொழுதுபோக்கான இடம் இல்லாம இப்ப ஆயிரக்கணக்கான மக்கள் நீங்களே பார்த்திருப்பீங்க, அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா கூடியிருக்கிறாங்க. மீண்டும் ஒரு பெரியார் பூங்கா எங்களுக்கு வேலூர் மாநகர மக்களுக்கு வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கையை இதன் தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அதாவது இவர் தெரிவித்தது போல இவரோட வீடு பாதியில் இருக்கிறது, அதனை முடிக்க வேண்டும் என்பது இவருடைய இந்த ஆண்டு கனவாக இருக்கிறது. அதே போல கல்லூரி மாணவர் ஒருவர் நம்மோடு இருக்கிறார். வணக்கம்மா, இந்த புத்தாண்டுக்கு நீங்க என்ன பிளான் பண்ணிருக்கீங்க? எப்பவுமே லேட்டா இருந்தப்பேன் காலேஜ் போறதுக்கு. டெய்லி பேரண்ட்ஸ் திட்டு வாங்குவேன். இந்த நியூ இயர் ஆச்சு கொஞ்சம் சீக்கிரமா நல்லா காலேஜுக்கு ஃப்ரெஷ்ஷா போயிட்டு நல்லா டிகிரி வாங்கணும்னு ஒரே மோடு இருக்கேன். ராதா, இவர்கள் தெரிவித்தது போல ஒவ்வொருவருமே இந்த ஆண்டிற்கான தங்களுக்கான கோலை நியமித்திருக்கிறார்கள். அந்த வகையில் வேலூர் மாவட்டத்தில் புத்தாண்டானது நேற்று இரவில் இருந்தே தற்போது வரைக்கும் மிக மகிழ்ச்சியாக கொண்டாடப்பட்டு வருகிறது. ராதா, பல்வேறு தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி குமரவேல்.